நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்குவா படம், கங்குவா மூவி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே அந்த படத்தோட ரிவ்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலேயே நான் அதை வந்து நானும் என்னோட நண்பர் மூலமா பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது நேற்று. படம் நல்ல லெவல நல்ல ஒரு முயற்சி. அந்த படத்துல வர்ற திரைக்கதை வந்து கொஞ்சம் சொதப்பலா இருந்தாலும் அந்த கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கதை. கருக்கதை வந்து நல்ல கதை. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது சில சில விஷயங்கள் நமக்கு வந்து தூக்கத்தை வர வைக்குது. அது போல இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சூர்யாவோட ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. நிறைய பொருட்செலவுகள் எடுத்திருக்காங்க. அது இந்திய சினிமாவை வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கொண்டு போறாங்க. தமிழக சினிமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போற அளவுக்கு அதோட திரைக்கதை வடிவமைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அவரோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல தான் இருக்கு. ஆனாலும் எதிர்மறையான விமர்சனங்கள் ஒரு பொருளுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஒரு நல்ல தமிழ் சினிமாவா இருக்கட்டும், மற்றபடி ஹாலிவுட் சினிமாவா இருக்கட்டும், எதுவாவது ஒரு தனிப்பட்ட முறையில கருத்தை முன்னெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு வன்மம் வச்சு அந்த படத்தை வந்து சரியா ஓடக்கூடாத அளவுக்கு அவங்க பண்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் இருக்காது. இப்போ வந்து பாத்தீங்க மீடியா அப்படிங்கிற ஒரு இது வந்து கையில வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் தீர்மானிக்க முடிகிற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கங்குவா படத்துல வந்து கதைக்கரு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா தான் எடுத்திருக்கு. இன்னும் சில சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறு வேறுபாடுகள் இருக்கிறது. தேவையில்லாத சில கதைகள் வருகிறது. அந்த பெண்கள் போய் ஒரு இடத்துல தஞ்சமடையும் போது வேட்டைக்கு போகும்போது அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மூலிகை செடியை வேட்டையை எடுக்க போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு ஃபைட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு தேவையற்ற கதைகள் அதெல்லாம். அது போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலைகட்ட சண்டை போடுவாரு. அந்த முதலைகட்ட சண்டை போடுற விஷயம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அது கூட அந்த சீன்லாம் நம்ம அவங்க வச்சிருக்க தேவையில்லை. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணதுனால கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. இருந்தாலும் உண்மையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதிகமான ஒரு பொருள் செலவில் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3D கேமரா மூலமா பயன்படுத்தி அதை எடுத்திருக்காங்க. அந்த கண்ணாடியை போட்டு நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உண்மையிலே படம் நன்றாகத்தான் இருக்கிறது. இது வந்து எதிர்மறை விமர்சனங்கள் எல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த விமர்சனங்களை தாண்டி அந்த படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கு. இந்த படத்தை ஒரு நல்ல படமாக திரைக்கு கொடுக்கணும் தான் சிவா சாரோட எண்ணமாக இருந்திருக்கும். ஆனால் வந்து காலப்போக்கின் சூழ்நிலையின் காரணமாக விமர்சனங்கள் அதிகமாக எழுந்த காரணத்தினால் அதனுடைய இந்த விமர்சனத்திற்காகவே இப்போது விமர்சனங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்லாம் பார்க்காம நம்ம இந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்த பிறகுதான் அதை பார்க்கணும்னு தோணுது. எதனால அந்த படம் நல்லா இல்லை, எதனால இப்படி ஒருத்தன் வந்து கத்துறான், எதனால இது சத்தம் போட்டு இந்த படம் வந்து சூர்யா நடிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் ஏன் இந்த மாதிரியான படம் எடுத்தான், ஏன் அவன் யார் அப்படி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்படி என்னதான் உள் கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் அதை பார்த்தேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா தேட்டரும் ஃபுல்லாகவே நிறைஞ்சுதான் இருந்தது. யாரும் அதில் வந்து கூச்சலோ குழப்பமோ எதுவுமே பண்ணலை. அமைதியாக தான் உட்காந்து அந்த கதையை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே படம் வந்து ஒரு மைல்டாக போயிட்டு இருந்துக்கு. அதிகமான பொருள் செலவு, அதாவது அடுத்த கட்டத்துக்கு தமிழ் சினிமாவை கொண்டு போகிறதுக்கான ஒரு யதார்த்தமான சினிமாவை வந்து அவர் சிவா செய்திருக்கிறார். ஆனாலும் அதிக பொருட்செலவு, நல்ல ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நீங்களும் கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. அவருக்கான ரிவ்யூ கொடுங்க கண்டிப்பா. அந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.